வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. என்ன கூட்டம் இம்புட்டு இருக்காங்க, ஆனா அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. இல்ல ஒண்ண பார்க்கத்தான். என்ன என்னைய பார்த்தா எனக்கெல்லாம் நான் மேடைக்கு வந்தேன்னா கை தட்டணும், விசில் அடிக்கணும், கண்ணடிக்கணும். அப்புறம் வேற என்ன சொல்லு சொல்லு. இன்னைக்கு நான் சொல்ல விரும்பல. நீ எப்போ சொல்ற சொல்லு. ஏன் பயப்படுற? இருந்தாலும் இன்னைக்கு முக்கியமான ஆளா இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு தான் பயப்படுற, வேற யாருக்கும் பயப்படல. ஒரு ஆளுக்கு மட்டும். ஆமா, அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் தான் பயப்படுறேன். ஏன்னா அந்த அம்மா உட்கார்ந்து நாடகம் பார்த்தாங்க அப்படின்னு தெரியாம இன்னைக்கு பேசிட்டேன். இல்ல இல்ல, நீ பேசி இப்படிதான் நடக்கிறான்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு பேசுறேன்னு வச்சுக்கோங்க. இதுகிட்ட இம்புட்டு தானா சரக்கு அப்படின்னு நினைச்சதுனால பக்கமேல அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மைக் செட் ஓனர் யாருங்க? இல்ல அல்டிமேட் அஜித் குமார் மாதிரியே இருக்காரு. உண்மையாலுமே சொல்றேன், காலையில வண்டியோட கிளம்பிருங்க. சூப்பரா ஆபரேட் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் மேடைக்கு வந்தா மட்டும் கொஞ்சம் கலர் லைட் கலர்ஃபுல்லா போடுங்க. அது அங்கே போடணும். அந்த மைனா. அப்படியா? கலர் அடிக்க தனியா ஆள். சரி, ரெண்டு பேரும் ஒரே கலர் தான். அதனால நல்லா உங்களால எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு ஆபரேட்டிங் நல்லபடியா செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு போலாமா? எனக்கு முன்னாடி அந்த பையன் ஆடைய எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருந்துச்சு. ஏன்னா 2 ஸ்டெப் போட்டாலும் நறுக்குன்னு போட்டுட்டு போயிட்டான். இந்த குட்டி தங்கம் ஆடுறதுக்கு அப்புறம் நம்ம போய் ஆட போறோமே, நமக்கு கைத்தட்டல் வருமா வராதான்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன். சேர்ந்து ஒரு ஆட்டம் போடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு ஒன்றும் ஆட்சேபடி இல்ல, நம்ம 2 பேரும் சேர்த்தாங்க. நான் உள்ளே சொல்லிட்டேன், என்ன சைஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, உடம்பு 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். பட் கேட்டு பரிகனை பத்தி சொல்லுமா? நீ லைட் நல்லா போட்டு விடு. வெளியில ஆளுங்களுக்கு தெரியலையா? நல்ல எல்லார்கிட்டயும் போட்டு விடு சொல்லு. வண்டியில வரையிலையும் பக்கத்துல உட்காந்துட்டு குறுகுறுன்னு பார்த்தாப்ல. எது? அததான் கஷ்ட காலம். சொல்லுங்க முகத்தை சொல்ற மாதிரி கஷ்டம். எனக்கு காமிச்சு கொடுக்கறதே 1 நம்பரா இருப்பீங்க.
கெட்டிக்கார மாமா. வேற அடுத்து மருதங்க மாமா. சரி சொல்லு. ஆல்ரவுண்ட் மாமா. ஏன் மொத்தமா தாளம் வாசிக்கிற சின்ன தம்பி 1ஆம் நம்பர் மாமா. ஏமா ஏன் ஒவ்வொருத்தரா சொல்லிருக்க? மொத்தமா சொல்லிட்டு போ. நான் அப்படி அசிங்கம் பேசுற பிள்ளையா? அசிங்கம் பேசுறது இல்ல, செய்யறதோட சரி. உன்னை பத்தி எனக்கு மாலையை போட்டுக்கிற என்ன பண்றது? ஆன்மீகவாதி தான் ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் செஞ்சா தெரியாது. சும்மா இருங்க, நீங்க வேற அப்படியே காமிச்சுக்கிட்டு. ஆமா, இன்னைக்கு நாடகத்தை அமைப்பாளர் யாரு? ஏஜென்ட் அவர் சீனிவாசன் தான். இன்னைக்கு உண்மையாலுமே அந்த அண்ணன் காலையிலேயே நீ புக் பண்ணி சொன்னாரு. அந்த மேடை ரொம்ப புனிதமான மேடை, அசுஷியம் பேசக்கூடாதுன்னாரு. அப்படின்னு சொல்லி ஒண்ணு போட்டு வச்சிருக்காரு. அதான் அவர் தெரியாம போட்டுட்டாரு. நான் போன முடியுமா? ஏன்னா திருச்சி விஜி டான்ஸ் போட்டாலே கொஞ்சம் யோசிச்சு போடணும். பேரு செக்ஸ், அதுக்கு பேரு செக்ஸ் எக்ஸ்பிரஸ். ஆமா, செக்ஸ் எக்ஸ்பிரஸ். முதல்ல வந்தோடனே மைக் செட்டுக்காரங்க தான் நான் செக்ஸ் பண்ணுவேன். அது ஒல்லியா இருக்கிற புள்ள வந்தா ஜூம் பண்ணி போடலாம். என்னக்கு ஜூம் பண்ணி போட்டு இன்னும் பாக்குறது இன்னும் ஜூமா தெரியுதுன்னு போடவா? அதனால அசிங்கமே நான் பேச மாட்டாருல்லன்னு அந்த மாதிரி புள்ள நான் கிடையாது. புதுக்கோட்டையிலே நம்பர் 1. எதுல அசிங்கம் பேசுறது? உங்களை நம்பி வரவே கூடாது. ஏன் முதல் நாளி சுறுசுறுப்பு கொடுத்தோம். யாருக்கு கொடுத்தோம்? யாருக்கு? உண்மையிலுமே சகுப்பு சட்டை போட்டுக்கிற பையன் நம்ம செயலர் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கும் திருச்சியை சேர்ந்த விஜய் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக இந்த பொன்னாடியை பற்றி கௌரவிக்கின்றோம். எங்களுக்கு பொன்னாடி அணிவிட்டார். அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். என்ன உனக்கு ரொம்ப குளிர்தான் கட்டி போட்டுருக்கீங்க, அதனால அதை நான் அவுத்து விட விரும்பல. போலாமா? இளைஞர்கள் பட்டாளம் எங்க இருக்காங்க? அப்படி கையை காமிச்சு காமிச்சு கொடுங்க. இந்த ஏத்தவளுக்கு 4 பெண்கள் இளைஞர்கள் இல்லையா? அதெல்லாம் இப்பதான் வளர்ந்து வர கத்து கூட்டிங்க. உண்மையாலுமே இந்த மஞ்ச வெட்டி கட்டிடுங்க, இருந்துச்சு கோயிலுக்கு போயிருங்க. இல்லாடி விரதம் கலைஞ்சு போயிருக்க. நீ மட்டும் மாலை போட்டுருக்கிற, நீ விரதம். என்னோட தொழிலை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவரும் சாமிக்கு தான் மாலை போட்டுருக்கு, நீ சாமிக்கு தான். இல்ல, காலையில ஊருக்காரவங்க திருச்சி விஜய டான்ஸுக்கு போட்டு மஞ்ச வெட்டி நினைஞ்சிருச்சு வேறுவங்க. நீங்க என்ன? சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. திருநீர்த்து பூஜையில்
நான் நடிப்பு திலகம் நவரசத்தை அப்படி நடனம் வந்து புளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன புடுக்கு புடுக்கு வாசிக்கிறேன். இல்ல எங்களுக்கு இருட்டுக்கு ஒண்ணும் தெரியல என்ன பண்ணேன்னு. நீ எந்த நேரத்துல லைட் போடணுமோ அந்த நேரம் போட மாட்டேன், ஆஃப் பண்ண வேண்டியதுல ஆஃப் பண்ண மாட்டேங்கிற. என்னத்த உன்ன கல்யாணம் பண்ணி புழு புழுன்னு இருக்க. பார்த்து மெதுவா ஷாக் அடிக்காம. சொன்னோனியே எனக்கு பல ஞாபகங்கள் வருது. பல ஞாபகமே வருமே. எந்த ஞாபகத்தை நான் சொல்றது? இது ராத்திரி நேரம். யமமா 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 ஏன் தூக்கத்தை காணோம். யமமா 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 இல்லங்க, இந்த இடத்துல நானும் தன்ராஜும் இணைந்து செய்யலான்னு இருந்தோம். இப்ப முன்னாடி வேற தன்ராஜ் உட்காந்து பாக்கிறதுனால எனக்கு நானும் தன்ராஜும் செஞ்ச நினைப்பு வந்துருச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்தமா எப்படி தெரியுமா தொழில் பண்ணுவோம்? சிவராத்திரி ரொம்ப பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப அடக்கி வாசிச்சுட்டு இருக்கேன். ஆனா இந்த ஊருக்கார பையன் என்னை கெடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த முன்னாடி காப்பு கட்டி உட்காந்துருக்கான் பாருங்க, ப்ளூ கலர் பேண்ட் பச்சை கலர் டிஷர்ட். இந்த பையன் என்ன பார்த்து கேட்க கூடாத கேள்வி கேட்டுட்டான். என்ன கேட்டான்? ஏன்னா வயசு பசங்க கேட்டா கூட நான் கொஞ்சம் யோசிப்பேன். இந்த மாதிரி இத்தனோடு பையன் கேட்க ரொம்ப மனசு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை. என்னை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டான். இதுல என்ன தப்பு இருக்கு? நான் கல்யாணம் பண்ணி என்னங்க இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு தான் நான் போகணும். உனக்கு பிரச்சனையே இல்ல. தேவையா இது? ஆமா, அவங்கள வந்தனே சுறுசுறுப்பு கிளகிழப்பு கொடுத்தோம். இப்ப முக்கியமா அந்த அன்பு சகோதரி அவங்க அந்த வாசிக்கையில சொன்னாங்க, பார்த்த ஞாபகம் பாடல் புகழ் திருச்சி எஸ் விஜய் அவர்கள் அப்படின்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு நுணுக்கமா கவனிச்சிருக்காங்க அப்படின்னால அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பாட்டை நம்ம பாடுறோமோ அப்படின்னு எனக்கு ஞாபகம் வருது. அப்படின்னால அவங்க விருப்பத்திற்காக அந்த பாடலுடன் நம்ம பப்புனை கூப்பிடுவோம்.
பப்புனி யாரு? ஆத்மநாதன். என்ன ஆத்மநாதன்? என் வெங்காயநாதன். மொகரையில முள்ள வெட்டி சாத்த என்ன சிவபெருமான்னா? சிவபெருமான் பேரை வச்சுட்டா இவருக்கு நாங்க என்ன அடிமையா? வந்தா பாரு பாத்துக்க, அது 6.25 அடி உயரம். யாரு பாத்துக்க? ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரர் இதுக்குள்ள அடக்கம்னாங்க. நீங்க உயரத்தை பத்தி பேசுறீங்க. என்னன்னு அதானே வெங்காயம் பூண்டுக்கு வந்தா பப்புன வேலை நோட்டீஸ வாசிக்கணும், மக்களை சிரிக்க வைக்கணும். அதானே பண்ண. ராஜபாட்டு ஸ்ரீபாட்டு பேர் சொல்லல ஒழுங்கா சொல்ல உன் நாக்குல வசம்ப வச்சு தேய்க்க திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜின்னு போட்டிருக்காங்க. நீ என்ன சொல்றீங்க? வெங்காயம் டேய் என்ன சொல்றாப்ல? திருச்சி எக்ஸ்பிரஸ்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா, உன்ன பெருமையா தான் சொல்றாப்ல. உனக்கு பெருமை உங்களை கேட்டாங்களாப்பா? அது உனக்கு பெருமையா தெரியலையா? சும்மா இருங்க. இல்ல உன் பெருமையை சொல்லவே விட மாட்டீங்க. வரட்டும் இன்றைக்கு ஆத்மநாபனா திருச்சி விஜயனு மோதி. அவர் உனக்கே சிரிப்பு உண்டாகுதுமா? எடுபட்ட பையில 7ஆம் தேதி பையில உன் மொகரையில முள்ள வெட்டிட்டாங்க. இத பாரு, ஒரு ஆம்பளையா பொம்பளை பிள்ளை எனக்கு என்னால நான் உண்டு என் பொழப்பு உண்டுன்னு ஆடி பொழப்ப நடத்திட்டு இருக்கேன். நீ பாட்டு உன் பொண்டாட்டி இருக்கிற மாதிரி இருக்கிற. என்ன இருமா பேர் என்ன பேசுறேன்னு என்ன உருதுல பேசுற? ஹிந்தில பேசுறனா? உனக்கெல்லாம் ஆயிடுச்சா, ஆகலையா, தொங்கிடுச்சா, தொங்கலையா, பட்டாவா, புறம்போக்கா, போட்டதா, போடாததா, புண்டதா, புடாததா, தேஞ்சதா, தேயாததா, முட்டா, மலரா, மலர வைக்கணுமாடி? என்ன மலர வைக்கலாம்? ஒருத்த பிறந்து வரணும்டா. என் வெங்காயம் மலர வைக்கணுமா? அவ்வளவு பெருசா ஈர வெங்காயம் ஒரு ஆம்பளை தான் நீ. உன்னை நெஞ்ச பிடிச்ச தட்டில கொண்டு சாத்து நீ திருப்பி தள்ள முடியாது. மீச வந்து நீ ஆம்பளையா? தெரியுதுல்ல, என்ன பார்த்தா லூசு பைய மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரம் ஊர் மக்களே சிரிக்கலையே. இரு இன்னொரு தடவை சொல்லு. நீ சொன்ன வசனத்தை இன்னொரு தடவை சொல்லு. இன்னொரு என்ன சொன்னீங்க? உனக்கெல்லாம் ஆயிடுச்சா, ஆகலையா, தொங்கிடுச்சா, தொங்கலையா, பட்டாவா, புறம்போக்கா, போட்டதா, போடாததா, புண்டதா, புடாததா, தேஞ்சதா, தேயாததா, முட்டா, மலர வைக்கணுமா? வாய்ப்பாடு மாதிரி படிச்சு ஒப்பிச்சுட்டு இருக்கிறிய. வாய்ப்பாடு கிடையாது. நான் உன்னை எதுவும் தப்பா பேசுறேனா? நீ தப்பா நடந்துகிட்ட, அதனால எனக்கு கோபம் வந்துச்சு. என்ன தப்பா? நீ நல்ல ஆம்பளை தானே, நெஞ்சில மீச முடிச்ச ஆம்பளை தானே, பென்சில மீச வந்த ஆம்பளை தானே. என்ன கூந்தலுக்கு வந்து என்னை இடிச்ச? நான் இடிச்சல. ஆமா, நான் உன்னை இடிச்சேன் தானே. இடிச்சனாயா? அதுல எந்த மாற்றமும் இல்லை. இல்லையே. மறுல இடி.
என்ன இருக்கு என்ன பிடிச்ச கரகமா உன்னை பிடிச்சது இடிக்கணும்ட்டு இங்கதான் நினைக்கிற பொம்பளை பிள்ளைங்கிற பொண்ணுங்கிற காமிக்கிறேன் ஆம்பளையா இருக்க உன்னை வந்து இடிச்சேன் பொம்பளையா இருக்க திருப்பி எடுக்க முடியல பெண்களுக்கு அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு நாள் இருக்கனாலதான் உன்ன மாதிரி ஆம்பளைட்ட நின்னு பேசிட்டு இருக்க நீ எல்லா ஆம்பளை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருந்தா பேசு பாப்போம் வா இன்னைக்கு மோதி பாப்போம் இப்ப நான் பேசுறேன் உனக்கெல்லாம் ஆயிடுச்சு நான் தப்பா பேசுறேன் நான் இல்ல உனக்கெல்லாம் என்ன கேட்டேன் உனக்கெல்லாம் ஆயிடுச்சு ஆகலையா என்ன ஆயிடுச்சு ஆகலனா கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் முன்னாடி தொங்கும்ல மாங்கல்யே தொங்கிட்டு இருக்கோம் எனக்கு என்ன ஆகல இரு உனக்கெல்லாம் ஆயிடுச்சு ஆகலனா கல்யாணம் சரி தொங்கிடுச்சா தொங்கலையா தாலி இத தொங்கிடுச்சா தொங்கலையா பட்டாவா புறம்போக்குனா சொந்தத்துல பொண்ணு சொந்தத்துல பொண்ணு வரும் சொந்தத்துல கல்யாணமா தனியார்ல கல்யாணமா பட்டாவா புறம்போக்கா சரி அப்படினா அதாவது நீ சொந்தத்துல கல்யாணம் பண்ணியா அந்நியத்துல கல்யாணம் பண்ணா பட்டாவா புறம்போக்கா போட்டதா போடாததா அப்படின்னா அசிங்கம் பேசாத நானே வந்ததுல ஒரு வார்த்தை கூட பேசாம அவ்வளவு அழகா தொழில் பண்ணிட்டு இருக்கேன் என்ன நீ பாட்டுக்கு போட்டதா போடாதான ஒரு பொம்பளை பத்தி கேட்டு அது ஒண்ணு தப்பு இல்ல அப்புறம் என்னையா நீ நல்ல பப்புன் தானே நம்பர் 1 பப்புன் தானே சிறந்த பப்புன் தானே என்ன போட்டது போடாதது விளக்கத்தை சொல்லு வேற ஒண்ணு இல்ல உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தா இல்ல ஆமா சொன்னாங்க அப்ப சீருன்னு போட்டுப்பா இல்ல ஓஹோ அதான் போட்டதா இல்ல உள்ளத பண்ணி கொடுத்தா அதான் போடாததா அப்படி தெளிவா சொல்லு உண்டதா போடாததா ஒரு மார்க்கமான ஆளா இருப்பானா இருக்கே அதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீ வீட்டோட சேர்ந்து இருக்கிறியா சரி சேராம இருக்கிறியா அதான் புண்டதா புடாததா ஓ இதுக்கு இப்படி ஒரு அர்த்தமா தேஞ்சதா தேயாததா மரியாதையை கெடுத்து விடுவேன் என்ன கெடுப்ப என்ன பார்த்து தேஞ்சதா தேயாதான்னு கேக்குறீங்க இத பார்த்து தேஞ்சதுன்னு யாராச்சும் ஒருத்தரை சொல்லியா நான் உள்ள போயிடுறேன் அதாவது என்ன அப்படின்னா பொருளாதாரத்துல நீ தேஞ்சு போயிருக்கிறியா டெப்ரிசியேஷன்னா தேய்மானம் அர்த்தம் நீ பொருளாதாரத்தை தேஞ்சு போயிருக்கிறியா இல்ல தேயாம இயல்புடையில அதே மாதிரி இருக்கியா தேஞ்சதா தேயாததா முட்டா மலரா சும்மா இருங்க நீங்க வேற எனக்கு இன்னைக்கு பொங்கி வந்துகிட்டு இருக்கு நான் அடக்கிக்கிட்டு இருக்கிறேன் என்னையா முட்டா மலரான்னு கேட்டுட்டு இருக்க உன்னை யாராச்சும் கர்ப்பமாக்கிருக்கீங்களா என்ன யாராவது கர்ப்பமாக்குறாங்கன்னு கேட்க கூடாத கேள்வி கேட்டுட்டா ஆயிருக்காங்களா இல்லையா அதான் நான் அது மட்டும் தான் ஆவல இல்ல ஆக வைக்கணுமா ரெடியா இருக்கா சொல்லு இங்க பாரு மூச்சு தண்ணி செத்து போயிருவேன் நீ நான் சொல்லிட்டு அப்படியே நான் ஒரு ஆம்பளைக்கு வந்திருக்கேன் வந்தவனுக்கு வரவேற்பு கொடுத்து அண்ணன் பாலை சாப்பிடுங்க அண்ணன் காப்பியா சாப்பிடுங்க இல்லன்னா டீ குடுன்னு கேட்டேன் கடைசி நீ எனக்கு என்ன கட்டுல புருஷனா நீ வந்தோடனே வாங்க பாலை சாப்பிடுங்க பழத்தை சாப்பிடுங்க இல்ல நீ அண்ணன் தம்பியா உட்காருங்க தூங்குங்கன்னு சொல்ல இல்ல நீ முறை மாப்பிளையா உன்னை யாருன்னே தெரியாது முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள்கிட்ட வாங்க பாலை சாப்பிடுங்க பழத்தை சாப்பிட சொல்ல எனக்கு என்ன தலையில பிடிச்ச கிரகம் அதெல்லாம் என்ன கிரகமானு கேக்குறேன் அம்மா அந்த பசங்க இருக்கு தெரியுமா பசங்க சப்பா பிகரக்காண்டி சண்டை போட்டுக்குவாங்க ஆனா சரக்குனா சமாதானம் ஆயிடுவாங்க உங்க முகரைய பாரு ஐயா தண்ணி அடிக்கவே இவ்வளவு பெருமையா பேசுறிய நான் தெரியாம கேக்குறேன் என்ன மாதிரி பொம்பளைங்க கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லிப்பாரு மனசுக்குள்ளேயே விளையாட்டு காக்குவோம் ஆனா ஒன்ன மாதிரி ஆம்பளைட்ட ஒரு விஷயத்த இத போய் சொல்லாதன்னு சொன்னா போதும் டாஸ்மார்க்ல உட்கார்ந்து ஒரு குடும்பம் கொல்லி எடுத்து 100 குடும்பத்துக்கு வைப்பீங்க அப்படிலாம் வைக்க மாட்டேன் ஒண்ணுங்க நீங்க தான் குடி எடுப்பீங்க இங்க வருமா அடிச்சு படுக்கிறது அடிச்சு கெடுக்கிறது அடிச்சு பறிக்கிறது பொண்ணுங்க நீங்க தான் அடிச்சு கெடுக்கிறது அடிச்சு பறிக்கிறது பொண்ணுங்க நீங்க மனிதன் ஆவது பெண்ணாலே அவன் அழிவது பெண்ணாலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டுக்கு தாய்நாடு தமிழ்நாடுன்னு பேரு வச்சிருக்காங்க எங்களை பார்த்தா அடிச்சு பறிக்கிறோம் வலிச்சு பறிக்கிறோம் பேசுற என்ன அடிச்சு பறிக்கிறது இந்த மாதிரி பெண்களோட வேலை தான் என்ன பண்றோம் யாத்திரமா தாய்நாடு தாய் பூமியில வச்சிருக்காங்க பெண்களுக்கு பெருமை சேர்க்கணுங்கிறதுக்காக நாட்டின் கண்கள் பெண்கள் எதுக்காக அந்த காலத்திலேயே அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்குன்னு சொல்லி இருந்து பின்னிலையில நீங்க தள்ளி இருந்ததுனால உங்களை முன்னுக்கு கொண்டாந்துட்டான் எதுக்குன்னா நீங்க பின்னாடி கிடைக்கப்படாது நீங்களும் எங்களுக்கு சமரி சமமா இருக்கணுங்கிறதுக்காண்டி உங்களை கொண்டாடுறாங்க நீங்க அதை சாதகமா பயன்படுத்திட்டு தப்பா இருந்தீங்க என்ன பண்ணுவ மாதிரி ஆம்பளை ஏறி விட்டு விட்டுருவோம் இங்க இழுத்து வச்சு அறுத்து விடுவோம் நாக்க தெரியும்ல ஏன்னா ஒன்ன மாதிரி ஆம்பளை ஏறி இருப்பேன் என்ன மாதிரி பொம்பளை ஏன்னா கை பூவா பறிக்கும் நீங்க எல்லாம் இந்த ஒண்ணும் தெரியாத டான்ஸ்கார பிள்ளைங்க வந்து அதுகிட்ட உன் பருப்பை வேக வைக்கணும் என்கிட்ட உன் பருப்பு எடுத்து குழம்பு வச்சு ஊருக்கே அன்னதானம் போட்டுருவேன் வேற பாரு பவுன் கிட்ட வச்சுக்க என்ன கிட்ட நீ என்ன பெரிய பப்புனா என்ன பெரிய டாக்டரோ நீ என்ன பெரிய ஆளா ஆமா பெரிய ஆளு நீ என்ன பெரிய ஆளு நீ பெரிய ஆளு நீ எதுல பெரிய ஆளு ஏய் நான் பெரிய ஆளுன்னு சொன்னா அதுல ஒரு முறை இருக்கு ஒரு பெண்ணாகப்பட்டவள் தன்னுடைய வயித்துல ஒரு 10 மாச குழந்தைய பெத்து எடுக்கிறா இந்த பக்கம் திரும்ப கை சுளுக்கும் அந்த பக்கம் நம்ம கால் சுளுக்குன்னு இந்த உலகத்துக்கு ஒரு புள்ளைய பெத்து இதுதான் உன் தகப்பன்னு உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிற நாங்க தான் பெரிய ஆளு அண்ணா கேளுங்க ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா 16வது நாள் தாய் மாமனை கூட்டியாந்து குச்சி கட்டி மாவு முட்டை ரொட்டி பிஸ்கட்
பிஸ்கட் எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம பசங்க வயசுக்கு வந்து நம்ம மசுரா கொடுக்குறாங்க. சமுதாயத்துல ஆம்பளையாளுக்கு துரோகம் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க 10 மாதம் சுமந்து பிள்ளைய பெக்கிறோம் சொன்னிச்சுல்ல, இந்த 10 மாதம் சுமந்து பிள்ளைய பெக்கிற காரணம் நமக்கு உங்களுக்கு 9 மாதம் வளகாப்பு. அதுக்கு காரணம் இருந்தா நமக்கு ஒரு ஈய கப்பாச்சி போடாங்களா? கிடையாது. அப்ப எவ்வளவு பெரிய சமுதாயத்துல ஆண்கள் எவ்வளவு பொறுமைசாலியா இருக்கு தெரியுமா? ஆராய்ச்சி கை தட்டு நீங்க பப்புனுக்கு என்ன உள்ளத இந்தியக்காரவர்களே கடுமையாக தண்டிக்கிறேன். எப்படி நீங்க பப்புனுக்கு கை தட்டலாம்? ஒரு டான்சரை நிக்க நல்லா பேசுறாரோ பழச்சு போட்டோம். நம்ம ஒண்ண விட நல்லா பேசுறோம். இல்ல நீங்க என்ன விடுதலையே இருப்பீங்க, சும்மா இருங்க. நல்லா பேசுறோம். ஏங்க உங்களுக்கு கையில என்ன காப்பு போடணும்? ஈய கப்பாச்சி போடணும். உனக்கு வேணா என்ன காப்பு தெரியுமா போடலாம்? போலீஸ்ல கொடுப்பாங்க பாரு, அந்த காப்பு வேணா போடலாம். ரொம்ப வேகமா நெத்தி வருவ நிலத்துல சிந்தி இவரு புள்ள கொடுக்குறாரா? ஏன் அந்த காலத்துல வேணா ஆம்பளைங்க அப்படி காலரை தூக்கிட்டு மீசிய முறுக்கிட்டு கதறு சட்டைய போட்டுக்கிட்டு காலரைத்தான் தூக்கிக்கிட்டு அப்படி வந்த ஆம்பளைங்க சொல்லுவாங்க புள்ள கொடுத்தோன்னு. இப்ப இருக்கிற ஆம்பளைங்க டாஸ்மார்க்ல போய் தண்ணி அடிச்சுட்டு வந்து வீட்டுல குப்பரா படுத்துக்கிறீங்க. எல்லா வேலையும் நாங்க இப்ப இருக்கிற பொம்பளை பிள்ளையோட சக்தி என்ன தெரியுமா? அவங்க பிள்ளை பேத்தான சோடா பாட்டில மாதிரி தான் விழுகும். இதுதான் உங்களுடைய வலிமை, உடல் வலிமை. சரி, பிள்ளை எல்லாம் பாத்தீங்கன்னா 9ஆம் மாதம் 7ஆம் மாதம் செக்அப் பண்ண போனா, ஐயோ இந்த பிள்ளை என்னமா இவ்வளவு மோசமா இருக்கு, நீ சாப்பிடுறியா சாப்பிடுறது இல்லையா, நீ என்னமா திங்கிற அப்படின்னு நீ சொன்ன. என்ன சொன்னேன்? ஆம்பளைய குடிக்கிறாங்களா? குடிக்காம என்ன நாங்க என்ன பண்ணுவோம்? எதுக்கு குடிக்கிறீங்க? குடிச்சாதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். முதல்ல உன் வீட்டை காப்பாத்து. இல்லம்மா, குடிச்சாதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அப்படி குடிக்காம மட்டும் வந்தோம்னா வீட்டுல கொலை விழு. பாத்துக்க, குடிச்சாதான் வீட்டுல கொலை விழுகுது. உன்ன மாதிரி ஆம்பளைங்க குடிக்கிறனால என்ன மாதிரி பெண்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம். குடிக்கிறதுக்கு குடிகாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அதுக்கு கை வேலை தட்டுறீங்க இந்த வண்டியில உட்காந்துக்கிட்ட. நான் தெரியாம கேக்குறேன். கிட்டக்கு வந்து அந்த பையன் என்ன சொல்றாங்க? ரொம்ப உருட்டி மிரட்டிக்கிட்டு என்கிட்ட இருக்காத. உன் பேச்சுக்கே நான் வரேன். சரி, உன் பேச்சுக்கு நான் வரேன். வேற வழி இல்ல. சரி, இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல, உன்ன மாதிரி ஆம்பளைங்க எங்கேயாவது உங்களை தூக்கி போட்டு நாங்க கற்பழிக்கிறோமா? கிடையாது. சும்மா மட்டும் வாசிங்க. ஒரு பொம்பளை பிள்ளை தூக்கிட்டு போய் புல்லு காட்டுக்குள்ள கெடுக்குறீங்க, ரயில்வே டிராக்ல கெடுக்குறீங்க. அங்க வேலைய பொள்ளாச்சில ஒரு பொம்பளை பிள்ளை நண்பனை நம்பிதானே உங்களை வந்துச்சு. அந்த பிள்ளைக்கு நட்புக்கு ஏதாவது ஒரு இலக்கணம் கொடுத்தீங்களா நீங்க? உன் முகல தீய வச்சு கொளுத்த பேசிட்டியா இருக்கா? ஏன் இன்னும் பேசு. அப்படியே இன்னைக்கு மட்டும் வள்ளித்துவ நாடகமா போயிருச்சு. அரிச்சந்திர நாடகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவாங்க? வேற ஒண்ணு இல்ல. அண்ணே கேளுங்க. கேப்பையில நெய் வெடிச்சுட்டா கேப்பாருக்கு புத்தி எங்க போச்சு? என்ன பண்ண? சாரையா மந்தையா கூட்டமா பொள்ளாச்சிக்கு போயிருக்கே. உங்க இன நல்ல சுய புத்தி நல்ல அறிவு தான். என்னோட இப்ப பெண்கள் அஜாக்கிரதை அறியாம கைதட்டுங்க. அஜாக்கிரதை கேட்டு வாங்கல. அவங்க மனசுக்குள்ள வெளிப்படுத்தினேன். அஜாக்கிரதை அறியாம இந்த 2 காரணத்தினால நீங்க போனீங்க. புரியுதா? அவங்க ஒண்ணு நல்லவன் கிடையாது. புரியுதா? அவங்க ஒண்ணு நல்லவன் கிடையாது. இருந்தாலும் உனக்கு என்ன பண்ணி பெத்த ராய் தேப்பா இருக்கிறாங்க. அதை விட்டு வேண்டாம். உன்னை கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி அங்கேயும் சொல்லல. சரி, அதுவும் போயிட்டு போகுது. தோழன் தோழிகள் எத்தனையோ பேர்கிட்ட நீ ஒரு நல்ல இணக்கத்தோட பழக்க வழக்கம் வச்சிருந்தா இந்த மாதிரி தவறு நடந்திருக்குமா? நான் தெரியாம கேக்குறேன். ஏன்னா முன்னதான் சரி வயசு பிள்ளைங்களை தூக்கி போட்டு கெடுத்தீங்க. இப்ப 60 வயசு கிழவியை விட மாட்டேங்கிறீங்க, பிறந்த புள்ளைய விட மாட்டேங்கிறீங்க. அந்த மாதிரி உங்க ஆழ்வருக்கும் காம பிசாசு பிடிச்சி உங்களை ஆத்துது. ஏன்னா பேச்சு பேசிட்டு பேச்சு பாட்டியா வேற பேச்சுக்கு வாயா. 60 வயசு சொல்றிய காரணம் என்ன தெரியுமா? என் பங்காளி தண்ணியை போட்டு 60 வயசு கிளவி 16 வயசு புள்ள மாதிரி தெரிஞ்சு முகரைய பாரு. இப்படியே ஆம்பளை நீ தண்ணி போட்டா பொம்பளைக்கு நாங்க எப்படி குடும்பம் நடத்துறது? கிடையாது. ஒரு வீட்டுக்கு ஆம்பளை தான் முக்கியம். கும்மல் இருமல் விக்கல் கொட்டாயி நல்லது கெட்டது பசி தூக்கம் பட்டம் பதவி பிறப்பு இறப்புன்னு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான பொறுப்புல ஆம்பளை தான் இருக்கணும். பொண்ணுங்கிறத வந்து ஒரு ஆம்பளைக்கு துணைவியா தான் இருக்கு. அதான் சொல்றேன். அந்த துணைவி இல்லைன்னு வச்சுக்கா உன் வாழ்க்கையே ஒண்ணுமே இல்லாம போயிடும். உனக்கு காலையில தூங்கி எந்திரிச்சது காப்பி போட்டு தர ஒரு பொம்பளை வேணும். நைட்டு நீ தூங்கையில காலை முத்தி பாலை கொடுத்து படுக்க வைக்க ஒரு பொம்பளை வேணும். இப்படி பொம்பளை இல்லாம உனக்கு அணுவும் அசையாது. அதனால பெண் இனத்தை ஏதாவது கேவலமா பேசுறீங்க. நாளை கிட்டவும் வந்துடும் எனக்கு. என்ன வந்து இடிச்சில நல்ல ஆம்பளை இடிச்சில தெரியாம இடிச்சுட்டேன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு வச்சுக்கோ, நீ நல்ல ஆம்பளை உன்னை ஒத்துக்குவேன்.
இடிச்சு விட்டு வியாக்கியானம் பேசுற எதுக்குமா வாக்கியம் பெரிய ஆளா நீ இடிச்சானா யாரை எதுக்கு இடிச்சா அப்ப பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க என்னடா ஆத்மநாபனுக்கு விஜிக்கு ஏதோ பழக்கம் இருக்குதாட்டுக்கு மேடையிலே இப்படி 2 பேரும் உரசிக்கிறாங்களே அப்படி 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க யூடியூப்ல வேற எடுத்துக்கிட்டு இருக்காங்க எடுக்கட்டு உண்மையை தரமா சொல்லுவாங்க அப்படியே இருந்தாங்க இருக்க நீங்க வேற கிட்ட தாலி கட்ட சொல்லிங்களாட்டு இருமா இருமா அவனை இடிச்சல்ல பதிலுக்கு இடி என்ன இதுக்கு வாய் அந்த பக்கம் இடிக்க முடியாது அதான் பெண்ணுங்கிறது இங்க வாமா ஒரு குடும்பத்தை காப்பாத்துறீங்க பாரு ஊங்குருவி எவ்வளவுதான் உயர பறந்தாலும் வானத்துக்கு கீழே தான் சரி பொண்டாட்டிக்கிற பெண்ணு எவ்வளவுதான் உயர்ந்தாலும் புருஷனுக்கு கீழே தான் நீ என்னைக்கு வந்து தலைவன் தலைவி அப்படின்னு சொன்னாலும் ஒரு குடும்பத்துல வழி நடத்துறது தலைவனா தான் இருக்கு அப்படி நினைக்காதீங்க சம்பாரிச்சு போறது மட்டும் தான் நீங்க அது இப்ப 500 ரூபாய் சம்பாரிச்சீங்கன்னா 400 ரூபாய் கொண்டு டாஸ்மார்க்ல கொடுத்து 100 ரூபாய் கொண்டாந்து பொண்டாட்டி கையில கொடுக்குற நீ எல்லாம் வியாக்கியானம் பேசுங்க வேலையை பாரியா என்ன வேலையை பாரியா என்ன 100 ரூபாய் கொடுக்குறேன் நாங்க குடிக்க வேண்டிய தேவையை பூர்த்தி பண்ணிட்டு மிச்சத்தை வீட்டுக்கு கொடுக்குறோம் நினப்பு பொறப்ப கெடுத்து என்ன நினப்பு பொறப்ப கெடுத்து இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு என்கிட்ட பேச வச்சுக்கோ குன்ன குடிக்க அன்னக்கார எடுக்க வச்சிருக்கேன் குடும்பமே கூத்தாடி ஒன்றை எடுக்கிற வளவள பேசி இந்த நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் வியாபாரம் இப்படி இந்த இடத்துல பிறந்ததுல இருந்து நீ வியாபாரம் பார்த்துட்டு என் வியாபாரத்தை கெடுக்காத நீ வியாபாரம் பண்ணிக்கிட்டு வாழைப்பழம் 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 இது செக்க சம்பந்த பழம் பழம் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி தப்புச்சேன் நடி ரக்கமா என்ன பண்ணிட்டு இங்க பாரு நம்ம பேசிட்டு எதுக்கு ஆடு எதுல எழுத்தாடுறது எதுக்கு தள்ளி நீ ஆடுமா நான் முதல்ல அந்த பையன் வாயிலேயே பேசுற வாயை மூடுங்க நீ மூடு முதல்ல மன்மத ராஜா மன்மத ராஜா நீ என்ன பாவாடை ஊத்துருவியாட்டு இருக்க அங்க ஒத்தாசை பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்க பவர் ஏங்க அந்த பையன் ஏதாவது செஞ்சா நான் செய்யலாம் அவன் பாவாடை அவுக்க பிறகு நான் அவுட்டா காமிக்க முடியும் நீ அத்தான விரும்புற விடு உங்களுடைய நடனத்தில் பிழை உள்ளது என்ன அதனால் காலையில் குறைத்துக் கொண்டு தரப்படும் 5,000 ரூபாய்க்கு மணி மகள் இது என்ன நடனம் தலையில அடிச்சுக்கிறேன் வயிற்று இது வரைக்கும் நான் எத்தனையோ பப்புனை சந்திச்சிருக்கேன் ஆனா இந்த மாதிரி எந்த பப்புனும் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு தலையில இது ஒரு டான்ஸா இதுக்கு பேர் உட் டான்ஸ் எனக்கு வாஸ்து அங்க சரியில்லை நீ அங்க இருந்து அங்க நிக்கிறேன் ரொம்ப அணவு தேவைப்படுது வீட்ல இருந்து எந்த நினைப்புல வந்திருக்கு இது பிப்பிளி போட்டான்
டான்ஸ். இப்படி போட் டான்ஸா? இது கப்ளி டான்ஸ் வர கப்ளி. அப்ப இந்த இன்னும் என்ன நடனம் இருக்கா? கப்ளி டான்ஸ்னா ஏய் ஆள போந்துட்டாங்கடா. டிம்ல போல காலோ ஓ நாய் தானா? இப்ப இதே மாதிரி நானும் ஆடணுமா? குளுகுளுன்னு இருக்கும். இது விவா டான்ஸ். அது எப்படி ஆடுங்க பாப்பா? டிம்ல போல காலோ போற மாலையில பாரு. இதுக்கு பேர் என்னங்க? இதான் மிப்ளி பாப்பியால. என்ன மிப்ளி பாப்பில போய் உண்மையாலுமே சொல்றேன், வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குது. நீங்க எங்க ஆங்காம்ல இருந்து வரீங்களா? ஆங்காங்க இல்ல. அட போயா என் திரித்தலையா. என்ன தெரிஞ்சலையா? இந்தம்மா நீ அது மாதிரி ஆடு பாப்போம். இதே மாதிரி நானும் ஆடணுமா? என்னங்க இது கடைசில குப்பா குப்பாங்கிற ஆட்டம். என்ன குப்பா ஆட்டமா? அது எப்படி? கண்ணுல காட்டமா வச்சுக்கலாம். உங்களை பார்த்தோன்னே எனக்கு உண்மையுமே சொல்றேன், உங்க நடனத்துல நான் மயங்கி தொடுகுறின்னு கீழே விழுந்துட்டேன். அதனால உங்களை பார்த்தோன்னே எனக்கு காதல் வந்துருச்சு. என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? உங்களுடைய காதல் எப்படிப்பட்ட காதல்? சக்கரை கட்டி சந்தன பெட்டி. சக்கரை கட்டி சந்தன பெட்டி. சித்திர குட்டி வந்தது. எப்பொழுதும் அகத்தும் உன்னுடைய நினைப்பு. என்ன கண்டே அடங்கும் என்னுடைய தப்பு. கொஞ்சமா கொஞ்சமா அம்மா என்ன சொல்ல. சக்கரை கட்டி சந்தன பெட்டி.
வரும் மகிழோடி வரும் அதுபோல கடித்தாலும் குடித்தாலும் பிடிவாரம் பிடித்தாலும் படைத்தாலே இடமாறி வசமாறுத்தாலும் மழை போட்டு மனதீட்டில் துளை போட்டு காதல் வரும் போது அவள் எதிர்த்து சக்கரை கட்டி சந்தன கட்டி சித்திர குட்டி மஞ்சள் குட்டி எடுப்போடு அழகான அடிப்போடு நாடு மணிப்போடு உனக்காக படமோடவா இதையோடு இதமான திரளாலே தொடலாமா நகைகாயம் படலாமா இழவான தீர்வே அழுகாமல் தழுகாமல் நகைகாலும் வலிக்காமல் காயம் வளர்க்கூடும் அருள்மிகு செங்கமலம் காளி துணை ஸ்ரீ முனீஸ்வரர் துணை நாட்டரசர் கோட்டை அருள்மிகு ஸ்ரீ செங்கமலம் காளி ஸ்ரீ முனீஸ்வரர் 54ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருக அன்புடைய நிகழும் விகாரி வருடம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி 18/4/2019 வியாழக்கிழமை அன்று மாலை 6 மணி அளவில் செண்டை மேளம் நடைபெறும். இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள வண்ண கலைஞர்கள் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மெலோடி சிங்கர் CR ஸ்ரீனிவாசன் வேறு நாடக விருத்தராகவும் இன்னிசை அரசி மன்னார்குடி PRC பாணிப்பிரியா ஸ்ரீ வள்ளி நாயகியாகவும் இதிகாச சுடர் உடம்பம்பட்டி P பெருமானாஸ் நாரதா மகாமுனிவராகவும் பக்கவாத்தியமாக ஹார்மோனிய கலையரசு MC ராஜசேகர் ஹார்மோனியம் பின்பாட்டாகவும் மிருதங்க சக்கரவர்த்தி P மோகன்தாஸ் மிருதங்க பின்பாட்டாகவும் காரைக்குடியை சேர்ந்த கண்ணன் அவர்கள் ஆளுநராகவும் மற்றும் இங்கே அந்த நாடகத்திலே TM கண்ணன் அவர்கள் பாபனாகவும் நாட்டிய தாரகை என்று சொல்லக்கூடிய தாமரை செல்வி அவர்கள் டான்ஸாகவும் சித்தத்தம்பி அவர்கள் தாளத்தையும் மற்றும் சத்யா ஆடியோ கீரங்குளம் திரு நாட்டரசன் கோட்டை என்று மற்றும் சிறந்த கொட்டகமைப்பு அழகு நாட்டரசன் கோட்டை புஷ்ப அலங்காரம் ஆர் முருகன் நாட்டரசன் கோட்டை என்றும் பக்தகுடிகளும் பொதுமக்களும் பெருந்திரளாக வருக என அன்புடன் அழைக்கிறார்கள். விழா கமிட்டியாளர்கள் நகர் பொதுமக்கள் நாட்டரசன் கோட்டை என்று நாட்டரசன் கோட்டை நாடக அமைப்பாளர் ஆர் கிட்டு பூக்கடை கொல்லங்குடி என்று சொல்லிக்கொண்டு புதுகை CR ஸ்ரீனிவாசன் அவர்கள் ராஜநாடிகள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். கிட்டு மற்றும் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு நன்றி நன்றி வணக்கம். காதலின் தீபொன்று ஏற்றினாலே காதலின் தீபொன்று ஏற்றினாலே கூடலில் வந்த சோதம் கூடலில் கண்ட இன்பம் மயக்கமில்ல காதல் வாழ்க